தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுகர் பேபி அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் விஆர் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு எஸ்கார்ட் கேர்ளுக்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கும் இடையே உருவாகக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த எஸ்கார்ட் கேர்ள் பேர் தான் பாத்தீங்கன்னா ஹேலா. இவன் எப்படி எஸ்கார்ட் கேர்ளா மாறினா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியா தான் இருக்கும். அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஹேலாவுடைய அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருக்காங்க. குடும்ப பாரம்பரியங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அந்த பொண்ணின் மேல திணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹேலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்பு போறதுக்காக பணம் கேட்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பணம் எல்லாம் தர முடியாது, நீயே சம்பாதிச்சு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ இதனால ஹேலா என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு டேட்டிங் ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறா. அதுல சுகர் பேபிக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு மாதிரி ஹையர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டிங் ஆப் மூலமா கதாநாயகன் ஒரு பிசினஸ் மேனை சந்திக்கிறாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா பணம் நிறையவே ஹையர் பண்றான். இதற்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா மலருது. பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அவன் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பிசினஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக பணம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த ஹேலா அப்படிங்கிற பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தம் அப்படிங்கிறது வீச தொடங்குது. இதற்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிறகு இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் டே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சுகர் பேபி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பை காட்சிப்படுத்தின விதம். அதாவது ஒரு எஸ்கார்ட் கேர்ளுக்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இதை கேட்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனா இதை காட்சிப்படுத்தின விதம் ரொம்பவே நீட்டா காட்சிப்படுத்திருந்தாங்க. குறிப்பா அந்த பிசினஸ் மேனுக்கும் எஸ்கார்ட் கேர்ளுக்கும் இடையே உருவாக்கக்கூடிய அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பார்க் வர மாதிரி ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க அந்த எஸ்கார்ட் லவர்ஸ்க்கான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நான் சொன்னேன் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸும் பாத்தீங்கன்னா முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம தமிழ்ல கிழக்கே போகும் ரயில்ல பார்த்திருப்போம் இல்லைங்களா? சோ அதுல ஒரு கிளைமேக்ஸ் மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ். ஆனா இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ்ல பார்த்துட்டோம். மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க இந்த படத்தை ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.